உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய ஒரு உரைநடை பற்றி சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத பற்றினது. இப்போ ஒரு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம நிற்கிறோம். அப்போது வள்ளல் பிரான் சொன்ன அந்த சன்மார்க்க சங்கம் என்பதை பற்றி அவரும் நிறைய எழுதிட்டார், மற்றவங்களும் நிறைய எழுதிட்டாங்க. அதை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுத்தாச்சு. இந்த நிலையில் சன்மார்க்க சங்கம்னா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும், புரிய வரும். ஆனால் துவக்க காலத்தில் வள்ளல் பிரான் இப்படியான ஒரு தத்துவத்தை போதிக்க துவங்கிய அந்த காலத்தில், இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை பற்றி எழுத துவங்கிய அந்த காலத்தில் இதை பற்றி தெளிவு மக்களுக்கு இருந்திருக்காதுல்ல. அப்போது அதை பற்றி வள்ளல் பிரான் என்ன எழுதியிருக்கிறார், அது இப்போதும் தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. மார்க்கம் 4ஆவன: தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மித்திர மார்க்கம், சன்மார்க்கம். இதுல சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிக்கிறார்ல, அந்த சமரச வேதங்கிறத கூட வள்ளல் பிரான் மாத்திட்டார். துவக்கத்தில் வேணா வேதம்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு அந்த வேத என்ற வார்த்தையை நீக்கியவர் நம்முடைய வள்ளல் பிரான். ஏனென்றால் வேத என்று சொன்னால் அது ஒரு சாராருக்கானதாகும். வேதமும் பிரிவினைகளை பேசுகிறது, வேதமும் ஏற்றத்தாழ்வை போதிக்கிறது, வேதமும் மனமாச்சரியங்களை சொல்லுகிறது என்ற புரிதல் வந்த பின்பு சமரச வேத சன்மார்க்கம் என்பதை மாற்றி சமரச சத்திய சன்மார்க்கம் என்ற பெயர் மாற்றத்தை கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பிரான்னா, அந்த வார்த்தைகள் மூலமாக எத்தனை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தர. வேதம் என்று சொல்லிவிட்டாலே அதில் பிரிவினை இருக்கிறது. அதே நேரத்தில் சத்தியம் என்று சொல்லிவிட்டால் ஒன்றே ஒன்றுதான், அதில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது, எந்த பிரிவினையும் இல்லை என்பதை நமக்கு வள்ளல் பிரானின் அந்த பெயர் மாற்றமே சொல்லி தருகிறது. அதனால் இந்த பத்தி ரொம்ப முக்கியமான பத்தி. அவருடைய துவக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கம், அதிலிருந்தும் பல மைல் கடந்து மிக தெளிவான நிலைக்கு வள்ளல் பிரான் வந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தையை மாற்றியதன் மூலமாகவே வள்ளல் பிரான் பல தத்துவங்களை, பல உண்மைகளை, பல சத்தியங்களை, பல தரிசனங்களை நமக்கு கொடுக்கிறார். அதனால் சமரச வேத சன்மார்க்கம் என்பதை மாற்றி சமரச சத்திய சன்மார்க்கம் என்று கொண்டு வந்ததற்காகவே நாம் அவரை கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த துவக்க நிலையில் அந்த என்னெல்லாம் சொன்னார்ங்கிறதையும் திரும்ப படிக்கலாம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின், இது மிக முக்கியம், எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகியன்னு ஒரு சமத்துவத்தை கொண்டு வருகிறார். எனக்கு இந்த சமயம்தான் முக்கியம், இந்த சமயம்தான் முக்கியம், இதுதான் உயர்ந்தது, இதுதான் உயர்ந்தது சொல்லவே இல்லை. எல்லா அவரவர் சமயத்தில் அவரவர் இருங்கள், அவரவர் சமயத்தில் அவரவர் பயணப்படுங்கள், அவரவர் சமயத்தை அவரவர் உயர்வாக உணருங்கள். அது கடவுள் மறுப்பாகவும் இருக்கலாம் என்பதுதான் வள்ளல் பிரானுடைய சிறப்பு. அதுவும் ஒரு சமய மார்க்கம்தான், மறுப்பதும் ஒரு சமய மார்க்கம்தான் என்பதுதான் சித்தர்கள் சொல்லுகின்ற மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய சமத்துவம். புரிந்து கொள்ளும் போது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த ரசவாதம்ங்கிறது சொல்லுக்கு அடங்காதது. அந்த வகையில் நீங்கள் என்ன மார்க்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், என்ன சமய மார்க்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், என்ன சமயத்தை மறுக்கின்ற மார்க்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள் அப்படிங்கிற அந்த லீனியன்ஸ் நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான 4வது மார்க்கத்தை, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா சமயங்களும் போதிக்கின்ற அறிவு நூலின் முடிவான, அதில் அறிவு நூல் என்றால் எல்லா சமயங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அடையாளமான அறிவு நூல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, ஆனால் அந்த அறிவு நூல் மட்டுமே போதுமா? அதுதானே மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அந்த அறிவு நூலில் பயணிப்பவர்கள் அதை தாண்டி வேற சிந்தனை இல்லாமல் சேணம் போட்டது போல் அதிலேயே மூழ்குகிறார்கள், அதிலேயே ஆழ கிடக்கிறார்கள், சுழலை போல் அதிலேயே மாட்டிக்கொள்கிறார்கள். சுழலாக இருக்க முடியுமா சமயம் என்பது? நம்மை கீழே இழுக்கின்ற சுழலாக இருக்கக்கூடாது.
அப்படின்னா அதிலிருந்து மேலே எழுப்புகின்றதாக பேரலையாக எது இருக்க முடியும் என்றால் சன்மார்க்கம் இருக்க முடியும் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். அது எப்படி பேரலையாக இருக்கிறது, எப்படி உயர்த்துவதாக இருக்கிறது, ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் இப்ப சொல்றார் பாருங்க. எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. அப்போ எல்லா சமயங்களின் நூல்களும் ஏதாவது ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறது. அதில் ஒரு போதாமை இருக்கிறது, நிறைவின்மை இருக்கிறது, அதிலும் கூட கொஞ்சம் குறைவு இருக்கிறது. அந்த குறைவை இட்டு நிரப்புகின்ற, அந்த போதாமையை இல்லாமல் ஆக்குகின்ற, அந்த மனமாச்சரியத்தை அழித்தொழிக்கின்ற ஒரு மார்க்கமாக இந்த 4வது மார்க்கம் இருக்கிறது. அப்போ மீதி மார்க்கம்லாம் என்னன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? மற்ற சமயங்கள் போதிக்கின்ற மீதி மார்க்கங்கள் என்ன, அதை சொல்றார் பாருங்க. மார்க்கம் 4ஆவன தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மித்திர மார்க்கம், சன்மார்க்கம். சன்மார்க்கம்ங்கிறத விட்டுருங்க. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மித்திர மார்க்கம், இதுதான் அந்த மீதி சமய நூல்கள் போதிக்கின்ற மார்க்கங்கள். தாச மார்க்கம் அப்படின்னா இறை என்பதை ஆள்பவனாகவும் அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களை அடிமையாகவும், தாசன், அவருக்கு நான் தாசனாக இருக்கிறேன் அப்படின்னா உன்னை மட்டுமே நான் போற்றி பாராட்டுவேன் என்கின்ற நிலைப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு சமயம், ஒரு மார்க்கம். எல்லா காலத்திலையும் நான் அடிமையாகவே இருக்கேன்னா மீட்பே இல்லையே. எல்லா காலத்திலையும் நான் அடிமை 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 போற்றி மட்டுமே நான் பாடுவேன்னா உனக்கு எப்போது மீட்பு கிடைக்கும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் யோசிச்சிருக்கார். அடுத்தது என்ன மார்க்கம்ங்கிறத பாருங்க. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மித்திர மார்க்கம். சத்புத்திர மார்க்கம்னா அப்பா மகன் அந்த உறவை சொல்லுகின்ற மார்க்கம். அப்படின்னா நான் என்னுடைய இறையை அப்பாவாக பார்க்கிறேன், நான் எல்லா காலத்திலும் மகனாகவே இருக்கிறேன், புத்திரனாகவே இருக்கிறேன்னா புத்திரனும் ஒரு நாள் அப்பாவாகணும்ல, இல்லை? அதுதானே வளர்ச்சி, அதுதானே தலைமுறை தாண்டிய பயணமாக இருக்க முடியும். இல்லைங்க, எல்லா காலத்திலையும் நான் மகனாக மட்டுமே இருக்கேன்னா அப்பாவுக்கே கவலை வந்துடும். நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போற, நீ எப்போ குடும்ப குட்டின்னு ஆக்க போற, நீ எப்போ உன்னோட வாரிசை உருவாக்க போறேன்னு கேட்டுருவாங்களா இல்லையா? இயல்பாகவே. அது மாதிரி இல்லாமல் ஒரு சில மார்க்கங்கள் இந்த மாதிரி சத்புத்திர மார்க்கமாகவே இருக்கிறது, அதுவும் தவறு. அடுத்தது மித்திர மார்க்கம் ஒன்று. அந்த மித்திர மார்க்கம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, இறையை தன்னுடைய நண்பனாக கொள்வது. நண்பனாக கொள்ளலாம், ஆனால் அது மட்டுமே போதுமா? போதாது. நண்பனை தாண்டிய ஒரு மென்டார் வேணும், மென்டாரை தாண்டிய ஒரு குரு வேண்டும், குருவை தாண்டி இவரே குருவாக மாற வேண்டும். அப்படியான வளர்ச்சி பாதையில் மற்ற மார்க்கங்கள் செல்லவில்லை. எந்த நிலையில் துவங்குகிறார்களோ அந்த நிலையிலேயே கடைசி வரைக்கும் இருந்து வாழ்வை முடிக்கிறார்கள் என்றால் இந்த போதாமையை இட்டு நிரப்புவதுதான் சன்மார்க்கம் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். சன்மார்க்கம் என்பது நீங்கள் உணருங்கள், நீங்களே சன்மார்க்கியாக மாறுங்கள், நீங்களே ஒளியாகுங்கள். யூ பி த லைட். எவ்வளோ அழகான ஒரு வாக்கியம் இல்லை? பி த லைட் யூ விஷ் டு பி. ஒளியை தேடி செல்கிறோம், நாமே ஒளியாக மாறுகிறோம் என்பதுதான் சன்மார்க்கத்தின் அழகு, சன்மார்க்கத்தின் பெருமை, சன்மார்க்கத்தின் பேருண்மை என்று. ஏனென்றால் ஒளியை வேண்டாம் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்க முடியுமா? உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எனக்கு ஒளியே வேண்டாங்க, வெளிச்சமே வேண்டாம் சொல்பவர்கள் இருக்க முடியாது. எனவே ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை காட்டுகின்ற சன்மார்க்கம், நம்மையே ஒளியாக மாற்றுகின்ற ஒரு சன்மார்க்கம், அதைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கிறார், கையளித்திருக்கிறார். அதை உள்ளங்கையில் அகல் விளக்கை போல் ஏந்தி கொள்ளலாம், அல்லது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சூரியனை போல் ஏந்தி கொள்ளலாம். நாமே ஒளியாகவும் மாறலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.